அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தா புயல்கள் பற்றி ஒரு டீட்டெயில் பார்க்க போகிறோம். இந்த புயல் எந்த நாட்டில் ஃபஸ்ட்டு அறிமுகமாகிடுச்சு, அதுக்கப்புறம் கடந்த 15 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எத்தனை புயல்கள் தாக்கியிருக்கு, அதோட நேம் ஃபுல்லாமே பார்த்துடலாம். இயர் வைஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எத்தனை உறுப்பு நாடுகள் அதில் இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன தமிழ் பெயர்கள் இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். புயல்களுக்கு தனித்தனியாக பெயர்கள் வைக்கும் பழக்கத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு ஆஸ்திரேலியா. அதை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திய நாடு ஆஸ்திரேலியா தான் அறிமுகப்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுவரை மொத்தம் 13 உறுப்பு நாடுகள் இந்த புயலுக்கு பேர் வைக்கும் பட்டியலில் இருக்குது. எத்தனை நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா 13 உறுப்பு நாடுகள் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு நாடும் தலா 13 பேர்கள் அதில் கொடுத்துருக்குறாங்க. இதுவரை மொத்தம் 169 பேர்கள் இருக்குது. அதில் நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பெயர்கள் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தா முரசு தமிழ் பெயர், நீர், கதி, தேஜ், அக், வயோம், ஜார், புரோபஹக், பிரபஞ்சன், குர்னி, அம்புட், ஜலாதி மற்றும் வேகா ஆகியவை இந்தியாவுக்கான பெயர்கள். ஓகேவா, அந்த 13 பெயர்கள் இந்தியா சார்பில் கொடுத்துருக்குறாங்க. இந்த 169 பேர் கொண்ட பட்டியலில் எத்தனாவது இடத்துல நம்ம தமிழ் பெயர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 28வது இடத்துல முரசு என்ற பெயரும் 93வது இடத்துல நீர் என்ற பெயரும் இடம்பெற்றுள்ளது. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லையும் எதிர்பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஜிகேலும் இதை எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரீசண்டாக இப்போ நிவர் என்ற புயல் வந்திருக்கு. அதுக்கு பெயர் வைத்த நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈரான். அதோட பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளிச்சம் அல்லது ஒளி. ஓகேவா, ரெண்டும் வரும். அப்புறம் இதுக்கப்புறம் என்ன புயல் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா புரேவி என்ற பெயர் வந்திருக்கு. என்ன பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்கப்புறம் ஒரு புயல் வரப்போகுது. அது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் உருவாகும் புயல் தான் இந்த புரேவி. இந்த புரேவி என்ற பெயரை பரிந்துரை செய்த நாடு எது அப்படின்னு பார்த்தா மாலத்தீவு. ஓகேவா, இது கடலா இன்னும் ஒரு 25 வருடங்களுக்கு ஆல்ரெடி பெயர்கள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை தான் 169 பேர்கள். அதுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம் எந்தெந்த புயல்கள் தாங்குச்சு அப்படின்னு பார்த்தா 2005ஆம் ஆண்டில் பர்னூஸ் என்ற புயல் 101 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துச்சாம். அதாவது பர்னூஸ் என்ற புயல். அப்புறம் 2008 நிஷா, 2005 பர்னூஷ், 2008 நிஷா, 2010 அப்புறம் லைலா என்ற புயல். அப்புறம் 2010 ஜல் என்ற புயல் 111 கிலோமீட்டரில். 2011 தானே புயல் 125 கிலோமீட்டர் வேகத்தில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2012 நீலம் என்ற புயல், 2012 நீலம் என்ற புயல் 83 கிலோமீட்டர் வேகத்தில் வந்திருக்கு. 2013 மடி 120 கிலோமீட்டர். இது அதிதீவிர புயலாக மாறியிருக்கு. அதுக்கப்புறம் 2016 இதில் வர்தா புயல் வந்திருக்கு. 2016 வர்தா புயல் 120 கிலோமீட்டர் வேகத்தில். அப்புறம் 2017 ஓகி 185 கிலோமீட்டரில் கடும் புயலாக இருந்திருக்கு. அப்புறம் கஜா புயல் 2018 இது ரொம்ப சேதத்தை ஏற்படுத்திடுச்சு. இது 140 கிலோமீட்டர் வேகத்தில். இப்போ ரீசெண்டாக இப்போ நமக்கு நிவர் புயல் வந்திருக்கு. இது 130 முதல் 145 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பெயர் வைத்த நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈரான். இதன் பொருள் வெளிச்சம் அல்லது ஒளி. இந்த வீடியோ பிடிச்சிதான் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பண்ணுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். நன்றி.